ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். பல நேரங்களில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டால் மட்டும் போதும், அதுவே பெரிய ஞானம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ஞானம் என்பது நாம் எவ்வளவு தூரம் அமைதியாகவும் பணிவாகவும் இருக்கிறோம் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், நாமே சிறந்தவர் என்ற அகந்தை நம் மனதிற்குள் நுழையும் அந்த நொடியே நம்முடைய வளர்ச்சி அங்கேயே நின்று விடுகிறது. ஒரு சிறிய சம்பவம் இதை நன்றாக விளக்குகிறது. ஒரு முறை ஒரு இளம் மாணவன் ஒரு பெரிய ஞானியை சந்தித்து, எனக்கு எல்லாம் தெரியும், இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றத் தொடங்கினார். கோப்பை நிரம்பிய பிறகும் அவர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வெளியே சிந்தத் தொடங்கியது. அதை பார்த்த மாணவன், கோப்பை ஏற்கனவே நிரம்பிவிட்டது என்றான். அதற்கு ஞானி அமைதியாக சொன்னார், இந்த கோப்பை போலவே அகந்தையால் நிரம்பிய மனதில் புதிய அறிவு நுழைய முடியாது. ஒரு மரம் பழங்களை தாங்கும் போது அதன் கிளைகள் எப்படி பணிந்து இருக்கிறதோ அதுபோலத்தான் உண்மையான அறிவும் நம்மை பணிவாக்க வேண்டும். அந்த பணிவுதான் இறைவனின் அருளையும் இந்த உலகின் பேரன்பையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். True wisdom comes to each of us when we realize how little we understand about life, ourselves and the world around us என்று சொல்லுவார்கள். இந்த உலகில் நம்மை விட திறமையானவர்களும் எப்போதும் இருப்பார்கள், நம்மை விட குறைவாக தெரிந்தவர்களும் எப்பொழுதும் இருப்பார்கள். அதனால் யாரையும் நாம் எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தங்களுக்குள் ஏதோ ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்த்துவிட்டு நாம் கருணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு திரும்ப எதையும் செய்ய முடியாத ஒருவரிடம் நாம் காட்டும் அன்புதான் மிக உயர்ந்தது. அதுவே உங்களுடைய உண்மையான வலிமையை காட்டுகிறது என்கிறார்கள் ஞானிகள். அறிவு என்பது மற்றவர்களை கீழே தள்ளுவதற்கல்ல, அவர்களை உயர்த்துவதற்கு பயன்பட வேண்டும். நம்முடைய அறிவையும் திறமையும் கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதுவே ஒரு அர்த்தமுள்ள பூர்ணமான வாழ்க்கை. Humility is not thinking less of yourself, it is thinking of yourself less என்பார்கள். அதனால் நம் அறிவை ஆயுதமாக பயன்படுத்தாமல் மற்றவர்களை அரவணைக்கும் கருவியாக பயன்படுத்துவோம். இறைவா நன்றி.